டிமார்ட் மாதிரி எவ்வளோ பெருசு கட்டி வச்சுக்கிறோம். ஆமாம், இது எப்படி இடம் லீஸு கேஸுக்கு எடுத்து பில்டிங் கட்டுவாங்க நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பில்டிங் அப்படியா? நிறைய இடத்துல இருக்குது. டிமார்ட்னா இங்கே எங்கே காஞ்சியத்தில் இருக்குது. வேலூர் போகிற வழியில் ஒரு இடத்துல இருக்குது. ஆமாம், அங்கே இருக்குது. இப்போது ரூட் இங்கே தான், இங்கே கட்டாவது போகுது. ஒன்றும் இல்லை, 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் கட்டாவது. கரெக்ட். இந்த ஃபாரஸ்ட் ரோடு போயிட்டு அது இவர் எம்ஆர் ராதா தோட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆமாம், போகிற வழியில் வரும். ஆமாம், போடு போட்டு வச்சுருக்காங்க தானே மேலே. போடு போட்டு எதிர் வெயில் எனக்கு ஹரிடேஷன் போடுறேன். 1 கிலோமீட்டர் நம்ம கட்டிங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டரில் கட்டிங்க புதுப்பாக. எமரால்டு குரூப் இது என்ன ஆச்சுன்னு தெரியலையா? 25ல் வருஷம் ஃபுல் பேஜில் போடுவான், வாத்தி போடுவாங்க அந்த ஓனர். எமரால்டு குரூப் அப்படியா? பட்டர்ஃப்ளை கம்பெனி. காசா கிராண்டு ஹிஸ்டோரியா உருவாக்குறாங்களா? காசா கிராண்டு கட்டி விற்கிறான் போல. அதே வேலை தான் அந்த காசா கிராண்டு. 400 மீட்டர் மெதுவாக போங்க, ரைட்டில் கட்டி. ரஜினி நீங்க தான் இங்கே சொன்னீங்க. ஆமாம், அங்கே பண்ண விட்டு வரோம். கேளம்பாக்கம் தான் ரஜினி பண்ண விட்டு. அந்த சைடு போய் இங்கே கிடையாது நினைக்கிறேன். இது கேளம்பாக்கமா அதெல்லாம்? ஆமாம், அப்போ இங்கே தான் இருக்கும். இதுவாக இருக்கலாம். இல்லை, இந்த ரைட்டான்னு கேட்டேன். ஆமாம்மா, நம்ம அந்த ரைட் தான். ஆமாம், அப்படி தான் போகும். பொன்மார் வழியாக போயிடும். நம்ம இவர் கல்யாணம் வந்தோம்ல, அந்த கல்யாண சத்துக்காக வந்துடும் அந்த ரோடு. துப்பாக்கம் மெயின் ரோடு. இன்னும் 2.8 கிலோமீட்டர் தாண்டி லெஃப்ட். இதில் ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். லேஅவுட்டுக்கு போகிற விளம்பரம் வில்லா ஃப்ளாட்ஸ். எங்கே கூட நிப்பாட்டிக்கிறாங்களா அந்த லேடிஸ்? ஆனால் போய் இந்த ஹோட்டலில் கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி நிப்பாட்டாங்களாப்பா கடைசியில். இடமே சேல்ஸ் ஆகலன்றானுங்க. விஜய் வந்து அமௌண்ட் அதிகமாக வச்சு பண்ணுறலாம் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பட்டாலாம் ஆன்லைனில் பண்ணுறாங்களா,
அது ஏதோ சொன்னாங்க. லஞ்சம் கொடுக்காதீங்கன்ற எல்லா இதுக்கும் ரைடு விட்டோம். இந்த ஊரில் ஒழிக்கணும் அந்த மைனா. லஞ்சத்தை ஒழிஞ்சாதான் நாடு சூட்சமாகும். சம்பளம் நல்ல சம்பளம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் இப்போ அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து 1000 ரூபா வைப்பாங்க. ரிஜிஸ்டர் பத்திரத்துக்கு உள்ளே வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இப்போ 1000, அப்போ 30,000, 40,000, 1 லட்சம் சொத்துக்கு ஏற்ற மாதிரி. எதில் டீ கடையில் ஏதோ ஒரு டீ கடை வச்சு ஆமாம் ஆமாம் டேரெக்டாக வாங்க மாட்டாங்க. விஜிலன்ஸில் மாட்டி போன ஆளுங்கிட்ட அவங்க போய் குத்துறன்ட்டு போன உடனே ரெஜிஸ்டர் பண்ண. ஒழிச்சிடணும். லஞ்ச லாபத்தை ஒழிக்கணும். இந்த ஊழல் பண்ண அரசியல்வாதிகளும் தூக்கி உள்ள வைக்கணும். அதான் இனிமே வரவும் செய்ய மாட்டான். இவங்க கட்சியிலே செய்ய மாட்டானுங்க. ஏதோ வயலில் ஓடிட்டார். சிங்கப்பூருக்கு போயிடுற சிகிச்சைக்காக சொல்கிறாங்க. நல்லா தானே இருக்கிறான் ஆளை பார்த்து. என்னத்த போய் எவ்வளோ கோடி கணக்கில் 1000 கோடி 2000 கோடி 1000 கோடி சேர்த்து என்னத்த வாட்டு போகிறோம். அதே அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்தே இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டானு. அது தாத்தா பண்ணுவாங்க. அப்படியா? தாத்தா தான் பயங்கரமான கேள்வி. இப்போ அது அப்படியே ஊறி போச்சு. இப்போ வேணான்றான், வாங்கக்கூடாதுன்றான். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்குது, அப்புறம் சரியாயிடும். 2 விதத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்று மீரானந்த் திட்டம் பைப் போட்டால் பார்த்தீங்களா? நீங்கள் அப்போல்லாம் போட்டினா வைக்கிறாண்டி ரோட்டில் பைப் இருக்கும். ப்ளூ ப்ளஸ் சிமெண்ட் பைப்பு அவர் போட்டது தான் ஃபஸ்ட்டு மீரானந்த் திட்டம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் கூவம் ஆற்றுல போட்டிங், அதில் ஜனங்க போகிற மாதிரி டவுன் பஸ் மாதிரி அதுவும் போட்டார். ஆனால் அதுவும் ஃபெயிலியர். செயல்படுத்தலாம் இல்லை, அது பணம் மட்டும் வாங்கிக்கலாம். செயல்படுத்த. ஆமாம், இது ஃப்ளாட் தான் போடுவோம். ஆமாம், இது ஒரு இடம் டிஎஸ்சி. அப்போ அந்த நெம்மதியில் கடலில் ரீச்சேரில் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் தொழில் ஐடி பிச்சுக்குது இல்லை, பக்கத்தில் தான் நெம்மதி வந்து குடிநீராக்கிற திட்டம். அது மதிப்பீடு வந்து 5000 கோடியாம். அதுதான் அதில் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து சொல்கிறான். 5000 கோடி குத்தி இதை பண்ணி ரெடி பண்ணுறத நீ அதில் எவ்வளோ ஏரி குளத்தை தூர் வாரி வெட்டி மழை தண்ணி தேக்கணும். அதுலேருந்தே நீ இது வைக்கலாம்ல குடிநீரா. என்ன ஈஸியான வேலை தானே. இப்போ இது இல்லை, நம்ம தாமலை காஞ்சி தானே போயிட்டு தூர் வரலாம்ல. ஆமாம், நம்ம ஏரியும் காஞ்சி தான் போயிட்டு. ஆமாம், இந்த கல் இறக்குமதி பண்ணலாம். எங்கே அவங்க போய் கேட்டால் தானே எது கொடுக்கணும், மனு கொடுக்கணும். தெரிஞ்சு நேரில் போய் கொடுத்தா ஒத்துப்பான் கண்டிப்பாக. ஆசிசி தோட்டம், அசிசி ஆசிசி தோட்டம். 300 மீட்டர் லெஃப்ட் திரும்பணும். நேராக போயிட்டு வாய்ஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். இல்லையே வரப்ப கிட்ட வந்தான். Thank you.